நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதுகிறாரு. ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதுறீங்க? மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? ஏழைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? உங்கள் G2 வந்து ரைடு அடிக்கும் போது மட்டும் இங்கேருந்து ஓடி போய் இது டெல்லி ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் உட்காந்து ரகசியமாக நிர்மலா சீதாராமனை சந்தித்து உங்கள் மருமகன் கம்பெனியை காப்பாற்ற தெரியுது. ஏழை மக்கள் விலையாக பாதிப்பாங்கன்னா நேரம் போயிருக்க வேண்டியது தானே மக்கள் பிரச்சனைக்காக. அங்கே எதுக்கு மோடிக்கு போய் எதுக்கு நின்னீங்க? மக்கள் பிரச்சனைக்காக நின்னீங்க? உங்களுடைய ஈடி உங்கள் உதயநிதியும் ரித்தீஷையும் உங்கள் ஆகாஷ் பாஸ்கரையும் கைது செய்து விடுமோங்கிற பயத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்று வருதுன்னு போய் நின்னீங்கல்ல. இங்கே ஏன் அங்கே நிர்மலா சீதாராமனை பார்க்க வேண்டியது தானே? அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியது தானே? இங்கேருந்து கடிதம் எழுதணுமா? நிர்மலா சீதாராமனுக்கு பக்கத்தில் நின்று வெக்கம் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல. அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்ச கொஞ்ச நேரத்தில் மேடம் இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்கில் போட்டிருக்காங்க, எங்கள் ஏழைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு துப்பு இருந்தது அவங்ககிட்ட. அப்போ எல்லாத்தையும் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாராம். அந்த லெட்டரை வந்து பத்திரிக்கைக்கு வந்து நான் லெட்டர் எழுதிக்கிட்டேன். உங்கள் அப்பா அப்படி தான் கச்சத்தீவுக்கு லெட்டராக எழுதிக்கிட்டு இருந்தார், இலங்கை தமிழர்களுக்கு லெட்டராக எழுதுவார். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு நேரம் போவீங்க, மக்கள் பிரச்சனைக்கு கடிதம் எழுதுவீங்க. என்னைக்காச்சும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்களே, அதுக்கு என்னைக்காச்சும் பிரதமர் நேர போய் சந்திச்சிருக்கீங்களா? அமித்ஷாவை மற்ற உள்துறை மந்திரிகளை நேர போய் சந்திச்சிருக்கீங்களா? வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை போய் நேர சந்தித்து பிரச்சனையை சொல்லியிருக்கீங்களா? இங்கே உட்காந்து கடிதம், ஊரானுக்கு கடிதம் எழுதுறது, குடும்பத்துக்கு நேரம் போயிடுறது. இதுதானே உங்களுடைய திராவிட மாடல். அதனால் இவர்கிட்ட சொல்கிறேன், இவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட சும்மா நிதி ஆயோகத்துக்கு மீட்டிங் போகிறேன், இதை போகிறேன்னு சொந்த பிரச்சனைக்கு போகிறோம். நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு போங்க.